பிரச்சனை தீர்த்தலுக்கான 2 வடிவங்களை பற்றி கதைச்சாங்க. ஒரு கைமுறையில நாங்க பிரச்சனையை தீர்க்கலாம், கதைக்க வேணாம். கணனிமயப்படுத்தி கணனியை பயன்படுத்தி பிரச்சனை தீர்க்கலாம். கைமுறையில பிரச்சனை தீர்க்கிறோம் என்று சொன்னா சில ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ ஃபாலோ பண்றோம். என்ன சில படிநிலைகளை ஃபாலோ பண்றோம். அந்த படிநிலைகளுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம். என்னண்டு கைமுறையில பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான படிநிலைகளை என்னன்னு சொல்றோம்? நெறிமுறை, அல்கோரிதம் என்று சொல்றோம். அந்த நெறிமுறைக்கு 2 வடிவம் இருக்குன்னு பார்த்தனாங்க. என்னென்ன வடிவம்? ஒன்று பாய்ச்செட் கோட்டு படம், இன்னொன்று போலி குறிமுறை. பாய்ச்செட் கோட்டு படம் என்றது என்ன? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான என்ன வடிவம்? வரைபியல் வடிவம், கிராபிக்கல் ஃபார்மேட். போலி குறிமுறை என்றது என்ன? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான எழுத்து வடிவம், டெக்ஸ்ட் ஃபார்மேட். சரி, இவ்வளவு பற்றியும் நாங்க பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதமான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளுக்கும் பாய்ச்செட் கோட்டு படம் அப்படிங்கிறது, போலி குறிமுறை எப்படி எழுதுறான்னு பார்த்தனாங்க. கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்னென்ன இருக்கு? 3 இருக்கு. ஒன்று தொடரி, தெரிவு, மீள் செயல். தொடரி என்றா என்ன? தொடரி என்றா ஒரு பிரச்சனை நேர்கோட்டு படிமுறையில தீர்க்கப்பட்டா தொடரி முறை. எனக்கே சொல்லி சொல்லி அலுப்பு தட்டுது. அத்தனை தடவை நான் இதை திருப்பி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி போட்டேன். ஆனா இன்னும் தெரியாம நினைக்கிறீங்க. ஒரு பிரச்சனை நேர்கோட்டு படிநிலையில அணுகப்பட்டா அது தொடரி முறை. சில பேருக்கு இன்னொரு அவ்வளவு ஒரே அடியா கதைக்கிறா வேண்டி இருக்கும். நான் இத்தனையும் நாளா சொல்லி கொண்டு வரேன். திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து திருப்பி சொல்லணும். இங்கேயே படிச்சிடலாம் இல்லையா? நீங்க வீட்டை போய் திருப்பி ஒருக்கா கொப்பி எடுக்க தேவையில்லை, அக்கறை இருந்தாலும். அடுத்த தெரிவு முறை என்றா என்ன? ஒரு நிபந்தனையை போடுறோம். அந்த நிபந்தனை சரியா இருந்தா ஒரு வெளியீடும், தவறா இருந்தா வேறொரு வெளியீடும் வந்தா அது தெரிவு முறை. மீள் செயல்முறை என்றது அங்கேயும் ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனை திருப்திப்படுத்தப்படுற வரைக்கும் சில செயற்பாடுகள் மீள நடக்கும். அது 2 விதமா இருக்கலாம். ஒன்று நிபந்தனை சரியா இருந்தா செயற்பாடு திருப்ப நடக்கலாம், அல்லது நிபந்தனை தவறா இருந்தா சில செயற்பாடு திருப்ப நடக்கும். சரி, இவ்வளவும் பார்த்து எல்லாத்துக்கும் பாய்ச்செட் கோட்டு படம், போலி குறிமுறை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப நாங்க பாக்குற விஷயம், கைமுறையில பிரச்சனைய தீர்த்தாச்சு. இனி அதே பிரச்சனைகளை கொண்டு அப்படி கணினிமயப்படுத்தி தீர்க்க போறோம்ன்றதுக்காகத்தான் பைத்தன் என்ற ஒரு செய்நிரலாக்க மொழியை பற்றி படிக்கிறோம். அதை படிக்கிறதுக்காக செய்நிரலாக்க மொழியின் வகைகள் தொடர்பா பார்த்துட்டோம். போன கிளாஸ் 2 வகையா நாங்க செய்நிரலாக்க மொழிகளை, இப்ப செகண்ட் செக்ஷன் போன கிளாஸ் தொடங்கினது. செய்நிரலாக்க மொழிகளை நாங்க 2 வகையா வகைப்படுத்துறோம். எப்படி? தாழ்மட்ட கணினி செய்நிரலாக்க மொழிகள், உயர்மட்ட கணினி செய்நிரலாக்க மொழிகள். தாழ்மட்ட செய்நிரலாக்க மொழிகள் என்னென்ன? ஒன்று இயந்திர மொழி, மெஷின் லாங்குவேஜ். வேற ஒருங்கு சேர்ப்பு மொழி, அசெம்பிளி லாங்குவேஜ். 2 வகை வச்சிருக்கிறோம். இயந்திர மொழி என்றா என்ன? சைவரும் ஒன்றையும் பயன்படுத்தி எழுதுற மொழி, அசெம்பிளி லாங்குவேஜ். ஒருங்கு சேர்ப்பு மொழி என்றா என்ன? குறியீடுகளை பயன்படுத்தி எழுதுற மொழி. இந்த தாழ்மொழி என்றதுக்கு அர்த்தம் என்ன? கணினிகளுக்கு இலகுவா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும், மனிதருக்கு பயனருக்கு அது விளங்கி கொள்ளுறது கடினமா இருந்தா இது தாழ்மட்ட மொழிகள். சைவர் ஒன்றுல எங்களுக்கு ஒரு கோடிங்க ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டம். அனுபவம் இருக்கணும், ஞாபகத்திறன் இருக்கணும், எல்லாம் இருந்தா தான் பாவிக்கலாம். அப்ப கஷ்டம். அதான் அந்த 1ஆம் 2ஆம் தலைமுறை கணினிகள்ல தான் இந்த பயன்பாடு இருந்தது. அப்ப பெரிய அளவான பயனர்கள் கணினியை பயன்படுத்தி, ஏன்? கஷ்டம்ன்றதால. இப்ப 3ஆம் தலைமுறைக்கு பிறகு உயர்மட்ட கணினி செயலாக்க மொழிகள் பயன்பாட்டுக்கு வந்துட்டு. உயர்மட்டம் என்றா என்ன? மனிதனுக்கு இலகுவா விளங்கும். ஏனென்றால் அது சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல எழுதப்படும். இலகு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி கணினிக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டா அது உயர்மட்ட கணினி செயலாக்க மொழிகள் என்று சொல்லுவோம். சரியா? உயர்மட்ட செயலாக்க மொழிகளுக்கு உதாரணம் தெரிஞ்சிருக்க வேணும். ஜாவா, பைத்தன், வேற பஸ்கல், சி, சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ், எக்கச்சக்க உதாரணம் இருக்கு. அப்ப பைத்தனும் ஒரு உயர்மட்ட கணினி மொழி என்ற தெரிஞ்சிருந்தா சரி. இதுக்கு அங்கால இவ்வளவு எழுதிட்டோமோ மொழி மாற்றிகள்